அதில் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. அப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கறதுல உங்களுக்கு தவறு வருது. நீங்கள் நல்லா பாடத்தை படிச்சுட்டேன்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுலேருந்து 4 கேள்வி வந்து எடுத்து போடுறோம். நீங்கள் வந்து அந்த அந்த டெஸ்ட் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா 50% தான் கரெக்ட் ஆகுது. நீங்கள் அட்டன் பண்ணுறது 100 கொஸ்டினுக்கு 80 அட்டன் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. 100 கொஸ்டினுக்கு 80 அட்டன் பண்ணுறீங்க. அதில் 40 தப்பு, 40 சரியா போச்சு. அப்படின்னா என்னது? நீங்க படிச்சேன்னு சொன்ன அந்த டாபிக்ல இருந்து 100 கொஸ்டின் எடுக்கும்போது உங்களுக்கு அதுலயே 20 தெரியல, பிளஸ் 40 வந்து தப்பாகுது, 40 கரெக்ட் ஆகுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. 40 கொஸ்டின் கரெக்டானதை விட்டுருங்க. கரெக்டானதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. யூபிஎஸ்சியில் அந்த நெகட்டிவ் தான் நம்மளை ஆளை காலி பண்ணி விடும். அப்படின்னா 40 அப்படின்றது டோட்டலா 80 எப்படி அட்டன் பண்ணீங்க? எந்த மைண்ட் செட்ல அட்டன் பண்ணீங்க? ஏதோ தெரியும், அந்த கொஸ்டினை பத்தி எனக்கு தெரியும், இது சரி அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் அட்டன் பண்ணீங்க. ஆனா அது தப்பா போச்சு. சரியா? அப்பனா என்ன பிரச்சனை? உங்ககிட்ட கண்டென்ட்ல பிரச்சனையா அப்படின்னா இருக்கலாம். ஒருவேளை கண்டென்ட் தெரியாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. கொஸ்டின் புரியுதா? உங்களுக்கு கண்டென்ட் தெரியாம கிடையாது. ஆனா கண்டென்ட் அக்சஸ் பண்றதுல அதுல இருக்கக்கூடிய இன்சைட் ஃபுல்ல பிரச்சனை, அதுல இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு அப்படின்றதுல பிரச்சனை. சொல்றது புரியுதா? அப்ப அதுதான் சரி பண்ணு. நீங்க சரியான கொஸ்டின்லாம் விட்டுருங்க, தூரம் வைங்க. அது என்னைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அது தப்பாச்சு அப்படின்னா அந்த தவறுகளுக்கு நிறைய காரணம் இருக்கு. இப்ப சப்போஸ் நீங்க அந்த கிளாஸ் வரீங்க அப்படின்னா இது லேட்டா வரீங்க, ஒவ்வொருத்தரும் லேட்டா வரீங்க, எல்லாருமே லேட்டா வந்துட்டீங்க இன்னைக்கு கிளாஸ், இன்னைக்கு டைமுக்கே ஆரம்பிக்கல. அப்ப என்ன காரணமா இருக்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம், பஸ் பஞ்சர் ஆனதான் காரணமா? நோ, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுங்க. திஸ் இஸ் a very crucial point for UPSC prelims clearance. நீங்க தவறு வருது இல்ல உங்களோட கொஸ்டின்ல, அந்த தவறு எதனால வருதுன்னு கண்டுபிடிங்க. ராங்கா மார்க் பண்ணதுனால வருதா? ஆப்ஷனை தப்பா படிச்சுட்டீங்களா? கொஸ்டினை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 4ல் 2 தான் தெரியுது, மீதி 3 எப்பயுமே தெரியல, மீதி 2 ஆப்ஷன் வந்து எனக்கு தெரியவே இல்லை, எல்லா கொஸ்டினுக்கும் தெரியல, இது எல்லாமே டேலமாவா இருக்கு, என்னால எலிமினேட் பண்ண முடியல, இதுவா அதுவான்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்க முடியல, 2 சென்டென்ஸ் சேர்ந்து வருமானு என்னால கண்டுபிடிக்க முடியல, இப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா ஒழிஞ்சு கண்டென்ட் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான் லாஜிக். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மார்க் ஓரியன்டா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதான் சிக்கல். அதாவது 50 மார்க்ல 100 மார்க்ல நான் வந்து 80 மார்க் வாங்கிட்டேன் ஃபைன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. மார்க்ன்றது டிஃப்ரெண்ட். நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய அந்த எரர் அப்படின்றது, ஏன்னா சரின்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தாங்க, தப்புக்கு தாங்க 3 ஆப்ஷன் இருக்கு. நம்ம தானே? சரின்றதுக்கு ஒரு ஆப்ஷன், தப்புக்கு 3 ஆப்ஷன். இன்னும் கொஞ்ச நாள்ல போனா ஈன்றதையும் சேர்த்து விட்டுருவாங்க. நன்னா அப்படியே போகுதுன்றது பெர்மனண்டா ஒரு ஆப்ஷனா வச்சிருவாங்க. வாய்ப்பு இருக்கு, வச்சாலும் வச்சாங்க, சொல்ல முடியாது. ஆமா ஆமா, வச்சாலும் வைக்க முடியும். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்றதை பொறுத்து, உங்களுடைய இன்டெலெக்சுவல் லெவலை பொறுத்து நீங்க டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும். அந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க வாங்குற மார்க்கை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கும் வந்து அந்த தவறுகளை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணாமா அப்படின்றத பாருங்க. சரியா? ஒருவேளை நீங்க இன்னும் ஜென்ரலா ஒரு காமனான ஒரு இது சொல்லணும்னா, ஒரு 3-4 அட்டெம்ப்ட் படிச்சிட்டீங்க, 3-4 வருஷம் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல மறுபடியும் புக்கை திறக்காதீங்க. இதுக்கு மேல டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணிட்டு அதுல இருந்து பேக் ட்ராக் பண்ணுங்க. அதுல ஏதாவது தப்பு வரும் இல்லையா, அதுல இருந்து அந்த தப்பு வர்ற கொஸ்டினை மட்டும் எடுத்து பாருங்க. சரியா? அது எதனால தப்பு வந்துச்சுன்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணுங்க போதும். அப்படி நீங்க மென்டப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கான டோட்டல் ப்ராசஸையும் முடிச்சிடலாம். ஸோ அதனால நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது இம்மெட்டீரியல், பட் ஹவு ஃபார் யூ ஹேவ் மெண்டட் அப், யூ ஹேவ் லேர்ன்ட் ஃப்ரம் த டெஸ்ட் சீரிஸ் அவுட் ஆஃப் தி ராங் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஜென்ரலா ஒரு 3-4 வருஷம் நீங்க இது பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். அது வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணும், உங்களை வந்து அப்ஜெக்டிவா உங்களை மாற்றும். சப்ஜெக்டிவா நீங்க இருப்பீங்க, அதை அப்ஜெக்டிவா மாத்துறது தான் டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? உங்களுக்கு அந்த யூபிஎஸ்சி என்வரான்மெண்ட் அப்படியே சிம்பிளியா வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கிடைக்கும். அவ்வளவுதான். சரியா? இதுதான் டெஸ்ட் சீரிஸோட நோக்கம். ஸோ அதனால அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா. ஆனா ப்ரிப்பரேஷன் பண்ற எல்லாருமே அட்டன் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். அடுத்தது, வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ அட்டெண்ட் த எக்ஸாம் வித்வுட் கிவிங் எனி டெஸ்ட் ஆன் மை செல்ஃப் ஆர் இன்ஸ்டிடியூஷன்? என்ன கிடைக்கும்? 24 24th என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒருவேளை